வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் நம்ம வந்து வீடியோஸ் கண்டென்ட் போடுறோம், அதுலேருந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக தான் யூடியூப் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து யூடியூப் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வீடியோவில் என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட், ஒரு நியூ மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட் பார்க்க போகிறோம். இது இப்போ ரீசெண்டாக கொடுத்த பாலிசிஸ். இந்த பாலிசியில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் த்ரெஷ்ஹோல்டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1000 சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டோட்டலாக அந்த பார் வந்து குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மானிட்டைசேஷன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் அட்லீஸ்ட் 500 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ 500 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்லேயே 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 50 × 2 அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தங்க சேர்ந்தாங்க அப்படின்னா 100 வந்துடும். எகெயின் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியாக ஒரு 500 மெம்பர்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட முடியும். செகண்ட் பாயிண்ட், அப்லோட் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு 3 வேலிட் பப்ளிக் அப்லோட்ஸ் வித்தின் 90 days. ஒரு 90 daysக்குள்ளே ஒரு வேலிடான அப்லோட்ஸ் இருக்கணும், பப்ளிக் அப்லோட்ஸ். இதில் பப்ளிக் அப்லோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகே, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இங்கே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்னு இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணும்போது பப்ளிக் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணணும். இல்லாட்டி இதை கிளிக் பண்ணி நிறைய 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், அன்லிஸ்டட், மெம்பர் ஒன்லி. ஸோ இது என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. பப்ளிக் அப்படின்னா எனி ஒன் கேன் வாட்ச். ப்ரைவேட் அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்கவே முடியாது. அன்லிஸ்டட் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, வேறு யாருமே அதை பார்க்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கேன் கிவ் தேர் லிங்க். இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்து இந்த யூடியூப்போட ஷேரபிள் லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க யாரெல்லாம் இந்த லிங்க் வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ரிமைனிங் யாருனாலையும் பார்க்க முடியுது. இப்போ நான் ஒரு சேனலில் இந்த சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் அன்லிஸ்டட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வச்சுருக்கேன் மட்டும்தான் பார்க்க முடியும், மித்த யாரும் அதை பார்க்க முடியாது. அடுத்து மெம்பர்ஸ் ஒன்லி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலுக்கு மெம்பர்ஷிப் கட்டி அந்த சேனலுக்கு மெம்பர் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம ஆன்லைன் கோர்சஸ் நடத்துவாங்க சில யூடியூப் சேனல்ஸ், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அப்போ மெம்பர் ஒன்லி தான் பார்க்க முடியும். அப்போது நம்ம எப்படி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு போஸ்ட் பண்ணோம்னா விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சேம் திங் வேர்ல்டு வைட் யார் வேணால் பார்க்க முடியும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேலிட் பப்ளிக் அப்லோட்ஸ் வித்தின் 90 days. ஒரு 90 நாளுக்கு 3 மாதத்துக்குள்ளே 3 வீடியோ வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கணும். அது ஆக்டிவாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும் அந்த அல்காரிதம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ். வாட்ச் ஹவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் இன் பாஸ்ட் இயர். இப்போ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கணும், 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது முன்னாடி எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க 3000 குறைச்சிட்டாங்க. ஸோ எனி ஒன் கேன் ஈஸிலி ஜாயின். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, இப்போ வீலாக்ஸ் மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறீங்க, 30 minutes இருக்குது அப்படின்னா அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒரு 3000 மெம்பர்ஸ் பார்த்துட்டாங்க. 2 months 1 month 3000 மெம்பர்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், சப்சிக்வெண்ட்டாக பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதாவது நீங்கள் ஒரு 500 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்க, அதில் வந்து 3 வீடியோ வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் 90 நாளுக்குள்ளே போட்டிங்க. அந்த 3 வீடியோ வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 3000 hours வந்து பார்த்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோடது மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிரும். இல்லை நான் வந்து வீடியோஸ் போடலை, நான் ஷார்ட்ஸ் தான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் சில பேர் சொன்னீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 million வேலிட் ஷார்ட்ஸ் பப்ளிக் ஷார்ட்ஸ் 3 million இருக்கணும் வித்தின் 90 daysக்குள்ளே. ஸோ 3 million வியூஸ் வந்து அது போயிருக்கணும், அந்த டைம் வந்து பார்த்துருக்கணும். இப்போது நம்ம வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணுவோம் 10 to 15 minutesக்கு. பட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது 30 seconds இருந்து நீங்கள் 15 seconds 30 seconds 90 seconds 60 seconds வரைக்கும் நீங்கள் போட முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணி ஷார்ட்ஸ் போட முடியும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வியூஸ் தேவைப்படுது. ஸோ இதுவும் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 million இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 million குறைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 4th ஸ்டெப்.
ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது என்ன ஆயிரும் அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு அதை என்க்ரோச் பண்ண பாருங்கள். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோஸ் சப்சிக்வெண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் போட்டே இருக்கணும் வீடியோ. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் போகுதான்னு பார்ப்போம். 500 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ், இப்போ நீங்கள் வீடியோ போட ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கு 3 மில்லியன் வேலிட் பப்ளிக் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஹார்ஸ் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா டைம் அதில் எத்தனை வியூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களை மானிட்டைசேஷனை அன்லாக் பண்ணிட முடியும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டெப் முடிச்சோடனே யூ கேன் மூவ் ஆன் டு தி செகண்ட் ஸ்டேஜ், தட் எப்படி அப்லோட் பண்ணணும், அந்த வீடியோஸ் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட முடியும்.